மேடம், இப்ப உங்க கிளினிக்ல வந்து கூசா தெரப்பின்னு ஒண்ணு குடுக்குறீங்க. கூசா தெரப்பின்னா என்ன? அதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? அது என்ன மாரியான பேஷண்ட்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க? ஸோ கூசா தெரப்பி அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு பேர் பாத கூசா தெரப்பி, பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஃபுல்லா வந்து நரம்பு மண்டலமா ஃபுல்லா போயிட்டுருக்கு நமக்கு. உள்ளங்கால்ல தான் ஃபுல்லா நம்மளுடைய நரம்பு முடிச்சு வந்து முடியுது. அந்த நரம்பு முடிச்ச வந்து நம்ம வந்து அந்த நரம்பு ஃபைபர்ஸ் அந்த நர்வ் ஃபைபர்ஸ ஆக்டிவேட் பண்றோம் நம்ம. வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஒரு ஸ்டிக்ஸ் மூலியமா வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, அந்த அந்த அவ்ளருக்கு அந்த அந்த நர்வ் ஃபைபர் வந்து ஆர்கனுக்கு சப்ளை பண்ணும். அந்த ஆர்கன் வந்து ரெஜுமினேட் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும், நல்ல எனர்ஜி ஃப்ளோ போகும், ஆக்டிவா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து பண்றோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். இந்த இது வந்து எந்தெந்த ஆர்கன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம குடுக்க அந்த ஆர்கனுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து போகும். அது யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கால் வலியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குமே ஒரு ஃபிசிக்கலாக வந்து இப்போ பாதத்தில் பண்ணுறதால நிறைய பேர் பாத வலிலாம் இருக்கும், அவங்களுக்கும் வந்து பண்ணுவோம். ப்ளஸ் வந்து இந்த இன்சோம்னியா, தூக்கமின்மை, அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சரியான சர்க்குலேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி கால் மறுத்து போகுது, எனக்கு கால் தூக்க முடியல, ஒரு மாதிரி நம்னஸாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது தருவோம். ப்ளஸ் வந்து உலக அந்த ஆர்கன்ஸ் எதனாவது வந்து இம்பேலன்ஸ் இருக்கும்போது, இல்லை அந்த ஆர்கன் பேங்க்ரியாட், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு பண்ணுவோம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அவங்களுக்கும் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி அந்த அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கும் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கூசா தெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. எல்லாருமே வந்து அந்த ஒரு நல்ல ஒரு இது ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து நல்லா வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த பாயிண்ட்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஒரு வரலுக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சின்ன பிளட் வெசல்ஸ்லாம் இங்கே வந்து முடியும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை சிட்டிங்கில், எவ்வளோ டூரேஷனில் அதை வந்து கிளியர் ஆகும்? ஸோ ஒரு அக்யூட் இன்ஜுரிஸ் அண்ட் க்ரானிக் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் அடிபட்டிருக்கும், இப்போ தான் விழுந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 days அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அது வந்து சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் க்ரானிக் இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வியாதி. ஸோ நாள்பட்ட வியாதிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷமா 15 வருஷமா வந்து பெயின் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 நாளில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ரெகுலராக அந்த ஃபாலோஅப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க வந்து நம்ம தெரப்பி வந்து ஏன்னா அவங்க நிறைய தெரப்பிஸ் எடுத்திருப்பாங்க, அந்த எதுவுமே வந்து ரிசல்ட் இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம வந்து அதை ஆராய்ஞ்சு நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10 days கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்யூட் இன்ஜுரிஸ்க்கும் பார்க்கும்போது சில பேர் 5 days சரியாகும், சில பேர் 10 days ஆகும். க்ரானிக் இன்ஜுரிஸ் இல்லை க்ரானிக் பெயின் இருக்கும்போது அவங்களுக்கு மந்த் பேசிஸில் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரி செய்ய முடியும். மினிமம் வந்து 2 months, மேக்ஸிமம் 3 months வரைக்குமே நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம கிளினிக்கில். மேடம், இப்போ உங்கள் கிளினிக்கில் டயக்னோஸ் எப்படி பண்ணுறீங்க? டயக்னோஸ் மெத்தடாலஜி என்ன? ஓகே. ஸோ எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து டயக்னோசிஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ எம்ஆர்ஐ எடுக்க சொல்கிறது, இல்லை சிடி, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்கணுமோ, எந்த பேஷண்ட்டுக்கு வந்து தரணுமோ அது மட்டும் தான் நம்ம முக்கால்வாசி எல்லாமே நானே வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். நாங்களே எங்களோட அசஸ்மெண்ட் வந்து நான் செக் பண்ணுவேன் நான் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக வந்து வரலாம். ஸோ அது வந்து அந்த எதனா அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் எதனா ஆயிருக்கு, லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு, அதுலேயுமே கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ லிகமெண்ட் டேர் பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இப்போ கிரேட் 3 லெவல் போனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆர்த்தோ டாக்டர் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் சர்ஜரி அந்த மாதிரி நான் ஒப்பீனியன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து இங்கே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் என்கிட்ட. ஸோ ஐ வில் டூ த அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ் நாங்களே வந்து பார்த்துருவேன் நான். மேடம், இப்போ உங்கள் கிளினிக்கில் இந்த யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம். எங்கள் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமா, மெடிடேஷன் எல்லாமே வந்து நம்ம கலந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜென்ரல் கிளைண்ட்ஸ் இப்போ வராங்க, இப்போ அவங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும், அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா யோகா வந்து நீங்கள் வந்து வந்து ஜென்ரலாக வந்து பண்ணிக்கலாம். யோகா வந்து ஆசனங்கள் நான் சொல்லி தருவேன். பிராணாயாமா, மெடிடேஷன், தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே நம்ம வந்து சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தெரப்பட்டிக்காகவுமே இப்போ வந்து அந்த பெயின் எதனா வருது, இல்லை ஜாயிண்ட் பெயின் ஏதாவது, முட்டி வலி ஏதாவது வருது, இடுப்பு வலி ஏதாவது வருது அப்படின்னா அந்த யோகா ஆசனங்களுமே நான் வந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தெரப்பி பேஸ்டாகவுமே வந்து நம்ம வந்து யோகா தெரப்பியாக நம்ம கொடுப்போம் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு.
ஸோ தியானம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மெடிடேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இது பீயிங் வந்து தெரப்பி எடுக்கிறவங்களாம் சரி அவங்களுக்கும் கொடுப்போம். ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம மூச்சு பயிற்சி தியானம் அது ரொம்ப முக்கியம் நமக்கு. தியானம் அண்ட் பிராணாயாமா அண்ட் யோகாசனங்கள். மேடம், இப்போ மென்டல் ஹெல்த்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ உங்கள் கிளினிக்கில் மென்டல் ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? மென்டல் ஹெல்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போது வந்து ரொம்ப டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே இப்போ ஓடுறோம். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் உலகமாக மாறி போச்சு. இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டுருக்கு. அந்த ஸ்பீடை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஸ்பீடை வந்து இப்போ எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம், வாழ்க்கையை பற்றி ஒரு பதட்டம், நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து தோத்துருவேனா ஜெயிப்பேனா, அவங்களுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் டிப்ரெஷன், நான் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறது, ஒரு மாதிரி சோர்வு, எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு பற்றுதலே இல்லாமல், அது மாதிரி வாழ்க்கையில் வந்து என்ன நோக்கி போக போகிறேன்னே ஒரு தெரியாமல் ஒரு பாதையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு, அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நான் எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து கேட்டு அவங்களோட கவுன்சிலிங் நம்ம கொடுப்போம். என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம சரி செய்யலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் காஸ் ஆஃப் த இஷ்யூ வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். எந்த ரீசனால அவங்க இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்க, எந்த ரீசனால அவங்க சோர்வு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். காசேட்டிவ் ஃபேக்டரி அதுதான், அந்த மையப்புள்ளியே அதுதான். அந்த மையப்புள்ளியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரீசன் நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து கேட்பேன். என்னென்ன கொஷின்ஸ் கேட்போம், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், லைஃப் கோச்சிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் சொல்லுவோம் நம்ம. ஓகே, எங்கள் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மயோஃபேஷியல் தெரப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து யோகா வந்து சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன், அப்புறம் வந்து தியான பயிற்சி, பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, அப்புறம் கூசா தெரப்பி, இந்த மாதிரி அக்குப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்கும். அந்த சில விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணுவோம். அவங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் த லைஃப், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய புரிதல் என்ன, அவங்க அந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, என்ன அணுகுமுறை பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஓகே ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு உண்மையான விஷயங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். நம்ம ஓகே இதுதான் விஷயம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த புரிதலுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்களை கொண்டு வருவோம் நம்ம. ஓகேங்களா? அந்த எதுக்கு மேலேயுமே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் வாழவே முடியாது. நம்ம எது மேலேயாவது ஒரு பற்று இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வு வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து புஷ் கொடுக்குறோம் நம்ம. அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பேஷனேட்டாக நான் பண்ண வைப்பேன். நம்ம இப்போ உங்களோட பேஷன் என்ன, உங்களுக்கு என்ன ஹாபிஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு சில காரணங்கள்னால அவங்களுடைய வேலையோ அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது வந்து திருப்பி நம்ம பண்ண வைப்போம். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண நம்ம கிளினிக்கிட்ட வரும்போது நான் என்கிட்ட பேசும்போது கன்சல்டேஷனில் நம்ம வந்து கேட்போம், நிறைய கொஷின்ஸ் கேட்போம். அதுக்கு நம்ம வந்து பதில்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டை தான் நான் என்னோட கிளினிக்லாம் பண்ணுவோம். நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த். ஸோ இது மூணுமே அடங்கி அந்த ஒரு கோர்வையாக இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதலோட அந்த பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து போகும். ப்ளஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ரெக்கவரி கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் கிடைக்கும். அல்டிமேட்டாக அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ ஒரு ஹியூமனுக்குமே மெட்டபாலிசம் லெவலுங்கிறது வேறு இருக்கும். நியூட்ரிஷனாக இருக்கட்டும், எல்லாமே வேறு இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் காமனாக அது வந்து ரெக்கவர் பண்ண ஹெல்ப்பாக இருக்குமா? ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்குமே மூல காரணங்கள் பார்த்திங்கன்னா தாட்ஸ், நம்ம எண்ணங்கள். அந்த எண்ணங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிலீஃப் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம வந்து வலு கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். அந்த எண்ணங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆரா நமக்கு அப்போ தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம உடம்பு, நம்ம மனிதர்கள் எல்லாரும் சுற்றியுமே ஒரு ஆரான்னு சொல்லுவாங்க. அது ஒரு கவசம் மாதிரி, ஒரு ஷீல்டு. அந்த ஷீல்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படியுமே இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு ரேடியேஷன்ஸுமே இருக்குது. நம்ம அது வந்து எப்படின்னா நமக்கு சுற்றி நெகட்டிவான ஒரு தாட்ஸு, நெகட்டிவான ஒரு ஆம்பியன்ஸ், நெகட்டிவ் அட்மாஸ்பியர் நம்மளை சுற்றி இருந்தாலுமே நமக்கு அந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த நெகட்டிவ்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகேங்களா? அந்த நியூட்ரலைஸ் ஆகும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு வைப்ஸ் கிரியேட் ஆகும்போது அந்த சக்தி தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தெரப்பி
ஏன்னா நம்மளுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதால பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வேவ்லென்த்தில் வந்து நம்ம போய் கொடுக்கும்போது இப்போ அவங்க எந்த லோ வேவ்லென்த் அந்த லோ வைப்ரேஷன் லோ ஃப்ரீக்வன்சி இருந்தாலுமே அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிற விஷயங்களுக்கு அவங்க புரிதல் வரும். அது புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரப்பீஸ் நம்ம கொடுப்போம். அப்போ வந்து எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். ஸோ வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ராசஸ். ஒரு 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 காலங்கள் கண்டிப்பாக எடுக்கும். அந்த காலத்துக்கு வந்து அவங்க வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த எஃபர்ட் அவங்க சைட்லுமே கொடுக்கணும். எங்கள் கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தெரப்பீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி யோகா, மயோஃபேஷியல் தெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, மெடிடேஷன், பிராணாயாமம், அப்புறம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹோலிஸ்டிக் ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஐ பிலீவ் இன் ஹோலிஸ்டிக் மெடிசன். அந்த எனர்ஜி மெடிசன் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், தே ரீடிஸ்கவர் தெம்செல்ஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கே வந்து ஃபார்ம் ஆகும். நான் வந்து முன்னாடி நான் சோ அண்ட் சோ அவங்க பேர், அவங்க சோ அண்ட் சோ பேர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு யார் இந்த சோ அண்ட் சோன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு 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 இடமா இது இருக்கும். கண்டிப்பாக எங்கள் கிளினிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் ஃபிசியோதெரப்பி மட்டும் கிடையாது. இதுக்கு பேர் செரெனிட்டி ஃபிசியோதெரப்பி அண்ட் வெல்னஸ் சென்டர். ஸோ வெல்னஸ் ரிலேட்டடாக அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாகவுமே நம்ம ரொம்ப அக்கறைப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து என்ன மெட்டபாலிசம் மாறுபாடு இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் எல்லாமே எல்லாருக்குமே கடவுள் வந்து ஈக்குவலாக தான் படைச்சிருக்காங்க. பட் காரணங்கள், ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் காரணமாக எல்லாமே மாறுபட்டிருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைகள் காரணமாக. ஆனால் அது திருப்பியுமே வந்து அந்த ஒரு ஜோன் கொண்டு வரும், அந்த ஒரு பாதை கொண்டு வரும். அந்த பாதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஷுர் 100%.